தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியில் தேர்ட் செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட்டு எப்போ வந்து நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், நம்ம எப்போ ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபெப்ரவரி மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ 12th February 2025 வந்து இந்த சர்க்குலர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பற்றி. ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் தேர்ட் செமஸ்டர் ஒவ்வொரு சிட்டி வைஸ் நடக்குது, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நடக்குது. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபெப்ரவரி மந்த் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ ஃபெப்ரவரி மந்த் எந்த டேட்லேருந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 20th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 20ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. ஸோ அந்தப்போ ஃபெப்ரவரி 15க்குள்ளார நம்ம ரெடியாக இருக்கிறது நல்லது. அப்போ என்னென்ன நம்ம ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கணும்னா, அதுக்குள்ளே நீங்கள் ரெக்கார்ட் நோட் புக்ஸ் எழுதி முடிச்சிருக்கணும். அப்புறமேட்டு டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாமே உங்கள் காலேஜஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சார்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன் ஓகே. ரெக்கார்ட் நோட் புக்ஸ் அண்ட் டீச்சிங் எய்ட்ஸ், அதுக்கப்புறம் லெசன் பிளானும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கணும் லெவல் 1 லெவல் 2க்கு. இது எல்லாமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமை அட்டென்ட் பண்ணிடலாம். ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்றது 2 நாள் நடக்கும். ஓகே, 2 டேஸ் நடக்கும். எல்லாத்துக்குமே 2 டேஸ் தான் நடக்கும். ஒரு பர்டிகுலர் டேயில் உங்களோட டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணி காமிப்பீங்க. செகண்ட் டே வந்து நீங்கள் டீச் பண்ண சொல்லுவாங்க உங்களை. அது வந்து அவங்க இன்டர்னல் எக்ஸாமினரை பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட் டேவே டீச்சிங் கூட வைக்கலாம். ஸோ டீச் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் லெசன் பிளான் எடுத்துகிட்டு போயிட்டு டீச்சிங் எய்டை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அவங்க முன்னாடி உங்களை கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஈச் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளார நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த டாபிக் அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். லெசன் பிளானையும் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு லெவல் 1 எடுக்க சொல்லுவாங்க. திடீர்னு வந்து லெவல் 2 வந்து எடுத்து நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. இது வந்து ஒன்று நடக்கும். இன்னொன்று வைவா மாதிரி நடக்கும். ஸோ அந்த கமிஷன் சொல்கிறது அதில் வந்து உங்களோட ரெக்கார்ட் நோட் புக்ஸை பற்றி ரெக்கார்ட் நோட் புக்ஸில் வந்து எத்தனை லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட் நோட் புக்ஸ் நீங்கள் எழுதுனீங்க, லெவல் 1னா என்ன, லெவல் 2னா என்ன, அதுக்குள்ளே ரெக்கார்ட் நோட் புக்கை எடுத்துகிட்டு கூட ஒரு ரெக்கார்ட் நோட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி ப்ராக்டிக்கலில் எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டேன், ரெக்கார்ட் நோட் புக் முடிச்சுட்டேன், அதுக்கப்புறமேட்டு சார்ட்ஸும் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க 4th செமஸ்டரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்காக நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களோட டியூட்டிஸ் எது என்னவோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க. ஓகே. அதே மாதிரி 3rd செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4th செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். ரிசல்ட்டுக்காகவே நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம்.